கடந்த கால ஆட்சியாளர்கள், அதாவது இப்போ எதிர்க்கட்சியா இருக்க அவங்க இந்த வெற்றிகளை தாங்கிக் கொள்ள முடியல. அவங்களை பொறுத்த வரைக்கும் திமுக அரசு தொடர்ந்து திட்டங்கள் அறிவிக்கிறாங்களே, சொன்னபடி நிறைவேற்றுறாங்களே, அதனால அவங்களுக்கு தொடர்ந்து மக்கள் ஆதரவும் கிடைக்குதுன்னு வைத்தறிச்சல் காரணமா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பழனிசாமி அவர்கள் புலம்பிக்கிட்டே இருக்காரு. ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சியை விமர்சிக்கலாம், தவறு கிடையாது. நியாயமான புகார்களாக இருந்தா சொல்லலாம். ஆனா திமுக ஆட்சி மேல குற்றம் சாட்ட எதுவும் இல்லாதம, எதுவும் கிடைக்காம பொய் சொல்லக்கூடாது. பழனிசாமி என்ற தனிநபரா அவர் பொய் சொல்லல, எதிர்கட்சி தலைவராக சொல்றார். அது அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு அழகல்ல.